ஹாய் கைஸ், வெல்கம் டு நாலேஜ் எக்ஸ்டெண்டட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம கிளவுட் சிம்னா என்ன, எக்லிப்ஸ் ஐடியில் மேவன் யூஸ் பண்ணி கிளவுட் சிம்மை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேசிக்கலாக கிளவுட் சிம்ன்றது ஒரு சிமுலேஷன் டூல் கிட்டு. எதை சிமுலேட் பண்ணால் கிளவுடோட சர்வீசஸை சிமுலேட் பண்ணும். கிளவுடில் நிறைய சர்வீசஸ் ரன் ஆகும். அந்த சர்வீசஸ்க்கு அல்காரிதம்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளா ஒரு அல்காரிதம் கிரியேட் பண்ணி சிமுலேட் பண்ணோம்னா அப்போ நம்ம கிளவுட் சிம் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஜாவா ஃப்ரேம் ஒர்க்கு. டிஃப்ரெண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங் சினாரியோஸ்க்கு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த கிளவுட் சிம்மை யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே டைமில் மல்டிபிள் ரிக்வஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மல்டிபிள் ரிக்வஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி லோடு பேலன்ஸ் பண்ணுறது, இதுமாதிரி டிஃப்ரெண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங் சினாரியோஸ்க்கு நம்ம கிளவுட் சிம் யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக இதை வந்து ரிசர்ச் பர்பஸ்க்காகவும் இல்லை டெஸ்டிங் பண்ணுறதுக்காகவும் எஸ்பெஷலி அகடமிக் பர்பஸ்க்காகவும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம கிளவுட் சிம் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் எக்லிப்ஸ் ஐடி போய்க்கிறேன். ஃபைலில் போயிட்டு நியூ கொடுத்துக்கோங்க. நியூவில் மேவன் ப்ராஜெக்ட்னு கொடுத்துக்கோங்க. மேவன் ப்ராஜெக்டில் நான் கிரியேட் ஏ சிம்பிள் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இங்கே குரூப் ஐடின்னு சொல்கிறது வந்து பேக்கேஜ் நேம். நம்மளா ஒரு பேக்கேஜ் நேம் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து லெட்ஸ் சே com.simulation அப்படின்ற பேரில் ஒரு பேக்கேஜ் நேம் வச்சுக்கிறேன். ஆர்டிஃபேக்ட் ஐடின்றது ப்ராஜெக்ட் நேமு. அப்போ கிளவுடு சிமுலேட்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதையே நான் நேம்க்கும் வச்சுக்கிறேன். பேக்கேஜிங் வந்து ஜார் ஃபைலாக இருக்கும். ஓகேவா, ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஃபினிஷ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகுது பாருங்க. இங்கே பில்டிங் சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை மேவன் நமக்கு பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பில்ட் ஆயிருக்கு. இந்த பேக்கேஜஸ் எதுவுமே நம்ம கிரியேட் பண்ணலாம். இதில் இருக்கிறது தான் ஒன்று pom.xml, ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த pom.xml தான் நமக்கு தேவையான ப்ராஜெக்ட் டிபெண்டன்சிஸ்லாம் நம்ம என்ட்ரி போடுவோம். pom.xml கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கிளவுட் சிம் கிடையாது. இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நீங்கள் டிபெண்டன்சிஸ்ன்ற டேக் கிரியேட் பண்ணணும். டிபெண்டன்சிஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த டிபெண்டன்சிஸ்குள்ளார தான் நம்ம கிளவுட் சிம்மோட என்ட்ரியை போடணும். நம்ம கூகுள் போய்க்கலாம். கூகுள் போயிட்டு இங்கே மேவன் ரெபாசிட்டரி அப்படின்னு கொடுங்க. இந்த மேவன் ரெபாசிட்டரியை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் கிளவுட் சிம் பிளஸ் இருக்கு இல்லையா, இதை கொடுங்க. கிளவுட் சிம் வந்து போட்டிங்கன்னா இயர்லியர் வெர்ஷன் வரும். கிளவுட் சிம் பிளஸ்ன்றதான் லேட்டஸ்ட் வெர்ஷனு. ஸோ அதனால் கிளவுட் சிம் பிளஸ்ன்னு கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ட்ரியே பார்த்தீங்கன்னா கிளவுட் சிம் பிளஸ் ஏபி அப்படின்னு வந்திருக்கு, ரைட்டா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா வெர்ஷன்ஸ் காமிக்கும். இதில் நான் லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கு, வல்னரபிலிட்டி இல்லாமல் இருக்குன்றதுனால இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. கிளவுட் சிம் பிளஸோட என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்ம கிளவுட் சிம் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு வேணும். ஸோ மேவனில் இருக்கேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளிப்போர்டுக்கு காப்பி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் போயிட்டு இந்த டிபெண்டன்சிஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளார நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஓகே, கரெக்டாக இருக்கும். நான் பாருங்க, டிபெண்டன்சிஸ் இருக்கு, அதுக்குள்ளார டிபெண்டன்சி போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக டிபெண்டன்சிஸை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்ட்ரோல் எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்க, பில்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஜார் ஃபைல்ஸ் அந்த மேவன் ரெபாசிட்டரி டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து போட்டாச்சுன்னு அர்த்தம். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்க, மேவன் டிபெண்டன்சிஸ் இருக்கா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. பாருங்க, கிளவுட் சிமுலேட்டர் ஃபைல்ஸ் எல்லாத்துமே கிளவுட் சிம் பிளஸ், ஜார் ஃபைலு, கலெக்ஷன்ஸ் ஃபைலு, இந்த மேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கான்ஃபிகர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் கிளவுட் சிம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கிளவுட் சிமுலேட்டர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஜாவா ஃபைல் அது, அதனால ஜாவாக்கு போய்க்கோங்க. அங்கே போயிட்டு ஒரு ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாவா கிளாஸ் லெட்ஸ் சே கிளவுட் டெமோ அப்படின்னு வைக்கிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்துக்கிறேன். கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணணும், ஃபைனலாக சிமுலேஷனை எண்ட் ஆகணும். அது மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ system.out.println சிமுலேஷன் ஸ்டார்டிங்னு கொடுத்துட்றேன். கிளவுட் சிம்முக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். இப்போ ஏன் இன்னும் ரெட் கலரில் காமிக்குதுன்னா இன்னும் நம்ம அந்த பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ணலை. அதுக்கு வந்து நீங்கள் எக்லிப்ஸாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். Ctrl Shift O ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கிளவுட் சிம் பிளஸ்
வந்துடும். கிளவுட் சிம் ப்ளஸ் வந்துருச்சு. ஓகேவா, இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால சிமுலேட் டாட் அதை ஸ்டார்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இதில் இப்போதைக்கு அல்காரிதம்ஸ் வச்சுலாம் எதுவும் பண்ணுறேன். நான் பேசிக்காக ஹலோ வேர்ல்டு மாதிரி சிமுலேஷன் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகிடும், அவ்வளோதான். கண்ட்ரோல் சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்குறேன். யூ கேன் சி வாட் இஸ் ஹேப்பனிங். பாருங்க, சிமுலேஷன் ஸ்டார்டிங் அப்படின்னு வந்துச்சா. அப்புறம் கிளவுட் சிம் ஸ்டார்ட் ஆகுது, என்டிட்டிஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் சிமுலேஷனு கிளவுட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் இருக்கும், அதுக்கப்புறம் எண்ட் ஆகுது. இயர்லியர் வெர்ஷன்ஸ்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஜார் ஃபைல்ஸ்லாம் நம்மளே செலக்ட் பண்ணி கிளாஸ் பாத்தில் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இருக்க மேவன் மூலியமாக நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ்.